விதிகளை நல்லா கவனிக்கணும், அதை பின்பற்றணும். அது பின்பற்றி போனோம்னா நல்ல வாழ்க்கையில முன்னேறலாம். என்னென்ன விதிகள் இருக்கு, என்னென்ன செய்யணும் இப்ப கேட்போம். மரத்தின் வேர் போல் இருக்கும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர்களுக்கும், பின் அதன் இலைகளாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றியதாகும். ஒரு அமெரிக்கரும் ஒரு இங்கிலாந்தரும் ஒரு இந்தியரும் சந்தித்துக் கொண்டார். அப்போது அமெரிக்கர் சொன்னார், எங்கள் நாட்டின் வாகனம் எல்லாம் வலதுபுறம் செல்லும் என்று. இங்கிலாந்தவர் சொன்னார், எங்கள் நாட்டின் வாகனம் எல்லாம் இடதுபுறம் செல்லும் என்று. ஆனால் இந்தியர் மட்டும் சிரித்து கொண்டே சொன்னார், எங்கள் நாட்டின் வாகனம் எல்லாம் இடைவேளையில் இருக்கும் எல்லா இடங்களிலும் செல்லும் என்று. மஞ்சள் விளக்கு என்பது வேகத்தை குறைப்பதற்கான எச்சரிக்கை விளக்கு. ஆனால் மஞ்சள் விளக்கு எரிந்தவுடன் காரை நிறுத்திவிட்டு சிக்னல் வந்தவுடன் திட்டி தீர்ப்பான். 80% வாகனம் வளர்ந்த நாடுகள் உள்ளன, விபத்துக்கள் அதிகரித்த நாடும் இருக்கின்றன. மஞ்சள் விளக்கு எரிந்தவுடன் காரை நிறுத்திவிட்டு சிக்னல் வந்தவுடன் திட்டி தீர்ப்பான். 80% வாகனம் வளர்ந்த நாடுகள் விபத்துக்கள் அதிகரித்த நாடும் இருக்கின்றன. மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுதல் கூடாது. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். மது அறிந்து விட்டு வாகனம் செலுத்தினால் பல விபத்துகள் ஏற்படுகின்றன. போதையில் செல்லாதே, உன் வாழ்க்கை பாதையை நீ முடித்து விடாதே. நடைமேடை நடப்பதற்கு ஓட்டுநருக்கு அல்ல, எந்த பகுதியில் எங்கெங்கே எப்படி செல்ல வேண்டும் என்பதை அரசாங்கமும் நீதிமன்றம் நாம் ஆங்காங்கே குறியீடுகளை நட்டு வைத்திருக்கின்றன. அதை கவனித்து அதன்படி நாம் செல்ல வேண்டும். இன்று அனைவரும் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் விபத்துக்கள். விபத்துக்கள் எவ்வாறு ஏற்படுகிறது? சாலை விதிகளை பின்பற்றாமல் இருப்பது. சாலை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். தலைக்கவசம் அணிந்து இரு சக்கர வாகனங்களில் செல்ல வேண்டும். 3-4 சக்கர வாகனங்களில் இருக்கை பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும். மது அருந்தி விட்டு வாகனம் ஓடுதல் கூடாது. இன்று நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் ஆங்காங்கே குறியீடுகள் அரசாங்கம் நீதிமன்றம் வைத்திருக்கின்றன. அரசாங்கம் நீதிமன்றம் அடுக்கடுக்காக வரிகளும் அபராதங்களும் விதிக்கின்றன. இருந்த போதிலும் இரு சக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாமல் சிலர் இருக்கின்றன. சிலர் மட்டுமே தலைக்கவசம் அணிந்து செல்கின்றனர். ஆனாலும் சிலர் வாங்கி வைத்த தலைக்கவசம் இருக்கைக்கு அடியில் வைத்துக் கொண்டு போலீசாரை பார்த்தவுடன் ஒரு கையில் எடுத்து தலைக்கவசத்தை அணி வழங்கி இருக்கிறதே, அடரா ஏமாறுகிறார்கள். தாம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாகவா இருக்க வேண்டும்? மஞ்சள் விளக்கு எரிந்தால் கவனி என்பது பொருள். பச்சை விளக்கு எரிந்தால் செல் என்பது பொருள். சிகப்பு விளக்கு என்றால் கேள்விக்குறி. ஆனால் அதற்கு மாறாக இன்று பச்சை விளக்கு எரிந்தால் செல்க, மஞ்சள் விளக்கு என்றால் விரைவாக செல்க, சிவப்பு இருந்தால் கேள்விக்குறி. போலீசார் இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு செல்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். நாம் வாகனத்தை கவனமாகவும் கட்டுப்பாடுகளும் ஓட்ட வேண்டும். இரு சக்கர வாகனம் செல்லும் போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும். 3-4 சக்கர வாகனம் செல்லும் பொழுது வார்பட்டை அணிய வேண்டும். என் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள், நாளை சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டு போகும் தூண்களாகவும் இருப்பார்கள். மாணவர்கள் கல்வி அறிவு மட்டும் பாடசாலையை மட்டும் என் பள்ளி இல்லாமல் பல விஷயங்களை அறிந்து கூடமாக என் பள்ளி இருக்க வேண்டும் என்று கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி. அருமையான கருத்துக்களை பகிர்ந்துகின்ற முகேந்திரன் நஜீமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம மேடம் கிட்டத்தட்ட இந்த வாரம் தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி வாரம் சொல்லாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க பைக்கில் வராதுங்க. ஆனால் ரெகுலராக பார்க்க ஒரு 5-6 பேர் இந்த முடுக்குள்ள பைக் ஓட்டிட்டு அப்படியே வர்றது, அல்லது ஸ்டடி முடிஞ்சு போகும்போது பார்த்தாச்சுன்னா சிவில் ட்ரெஸ்ஸில் அப்படியே பைக்கை ஓட்டிகிட்டு போகிறது. 18 வயசு முடியலன்னா பைக் ஓட்டக்கூடாது. பைக் ஓட்டுனா உனக்கும் லைசன்ஸ் கிடைக்காது. 25 வயசு வரைக்கும் 3 வருஷம் வண்டியை சீஸ் பண்ணி வச்சுருவாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை, அவங்களையும் ஜெயிலில் போட்டுருவாங்க. இதுதான் பனிஷ்மெண்ட். இப்படி குடும்பத்தோட கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? வேண்டாம். கஷ்டங்கிறது வேற. உன் உயிரை நீ என்ன செய்த, பணையம் வச்சுட்டு விளையாடுற. அடுத்த என்ன செய்தாங்கன்னா வீலிங். இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னன்னா வீலிங். அப்படியே 2 சக்கர வாகனம் 1 சக்கரத்தில் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வீலிங் பண்ணி தான் நிறைய பேர் ரோட்டில் விழுந்து அடிபட்டு அங்கேயே ஆன் த ஸ்பாட்டில் ஆள் காலி ஆகிடும். இதே மாதிரி வித்தை செய்யறதுக்கு ஒரு வார்டு இல்லை. நம்ம பாதுகாப்பாக போகிறதுக்கு தான் இந்த வாகனம் ஓட்டுவதற்கான விதிமுறைகள். அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சரிதானா?